நாம இப்ப பார்க்க போறது லலிதா சஹஸ்ரநாமத்துல இருக்கக்கூடிய அற்புதமான நாமமான 5வது நாமமாக இருக்கக்கூடிய தேவகாரிய சமுத்தியதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாமம். இதுல தேவ அப்படிங்கிற வார்த்தையில த அப்படிங்கிறது 3வது தாவாக இருக்கு. காரிய அப்படிங்கிறதுல க அப்படிங்கிறதுனால அதை அழுத்தி சொல்ல வேண்டாம். சமுத்தியதா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இத்து வருது இல்லையா, சமுத்தியதா, அந்த இடத்துல அது 3வது த அப்படிங்கிறதுனால சமுத்தியதா அப்படின்னு நாம சொல்லணும். இதையே நாம அர்ச்சனையாக செய்யும் பொழுது தேவகாரிய சமுத்தியதாயை நமக அப்படின்னு நாம சொல்றோம். சரி, இந்த நாமத்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாமா? தேவர்களின் பணிக்காக முனைந்தவள் அப்படிங்கிறது இந்த நாமத்தினுடைய மேலெழுந்த ஒரு அர்த்தமாக நாம புரிஞ்சுக்கலாம். முதல் நாமத்துல நாம என்ன பார்த்தோம்? அஞ்ஞானம் அப்படிங்கிற இருள்ல மூழ்கி இருக்கக்கூடிய நம்ம மனதுல ஞான ஒளியாக தோன்றக்கூடியவள் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம சித் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம மனதுல காம குரோத லோப மோக மதமாச்சரியங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆசை, பேராசை, பொறாமை, கஞ்சத்தனம் போன்ற பல விஷயங்கள் நெருப்பை போல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நெருப்பை தணிப்பதற்காக நம்ம மனதுக்குள் தோன்றுபவள் அப்படின்னு நாம பார்த்தோம். சரி, இப்படி நம்ம மனதுல அம்பிகையானவள் தோன்றுகிறாள். அப்படி நம்ம மனதுல தோன்றின அம்பிகை நம்ம மனதுல தோன்றின பிறகு என்ன செய்கிறாள் அப்படின்னா தேவகாரிய சமுத்தியதா அப்படின்னு சொல்றான். அதாவது நம்ம மனதில் அம்பிகையினுடைய சிந்தனையானது வந்த பிறகு, நம்ம மனதில் அம்பிகையினுடைய நினைப்பானது வந்த பிறகு, நம்முடைய மனது பாபங்களில் செல்ல மனம் கொள்ளாமல் அம்பிகையினுடைய திருவடிக்கே செல்லுவதற்கு மனமானது விரும்புவதனால் அதை தேவகாரிய சமுத்தியதா, அதாவது மனதை உன்னதமான தேவர்களினுடைய காரியங்களில் திருப்புபவள் அப்படிங்கிற அர்த்தத்தோட தேவகாரிய சமுத்தியதா அப்படின்னு சொல்றோம். அதாவது இருளடைந்த நம்ம மனதுல ஞான தீபம் போல தோன்றக்கூடிய அந்த அம்பிகை ஞான தீபமாக நம்ம மனதில் தோன்றிய பிறகு நம்ம மனதை தேவர்களினுடைய, அதாவது புண்ணியமான காரியங்கள், அதாவது முக்தியை தரக்கூடிய காரியங்களில் நம்ம மனதை செலுத்துவதற்கு ஏதுவானதை செய்கிறாள் அப்படிங்கிறத இந்த 5வது நாமமானது நமக்கு காட்டி கொடுக்குது. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிருஷ்ண பகவான் பகவத்கீதையில என்ன சொல்றார்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் அப்படின்னு சொல்றார். சாதுக்களை காப்பாற்றுவதற்காகவும் அசுரர்களை அழிப்பதற்காகவும் சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்றார். அதாவது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் ஒவ்வொரு யுகங்கள் தோறும் அவதாரம் செய்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார். ஆக மொத்தத்துல இறைவனினுடைய அவதாரமானது எதற்கு நிகழ்கிறது அப்படின்னு கேட்டான்னா, நல்லவர்களை காப்பதற்கும் தீயவர்களை அழிப்பதற்கும். இப்படி அம்பிகையானவள் இந்த பூமியில் தோன்றினாள் அப்படின்னா இல்ல, உருவம் இல்லாமல் அருவமாக எல்லா இடத்திலும் பரவி படர்ந்து இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ஒரு உருவத்தை தாங்கி நமக்காக காட்சி கொடுக்குது அப்படின்னா என்னத்துக்கு அப்படின்னா தர்மம் நிலைநாட்டப்படுவதற்கும் அதர்மம் அழிக்கப்படுவதற்கும் தான். அந்த வகையில நம்மளோட மனது அப்படிங்கிற இருட்டு அறையில அதர்மம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தீய எண்ணங்கள் நீங்குவதற்காகவும் நல்ல குணங்கள் தோன்றுவதற்காகவும் அம்பாளினுடைய அவதாரமானது நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது 4வது நாமத்துல சிதக்னி குண்ட சம்போதாயை நமக அப்படின்னு நம்ம பார்த்தபோது தேவர்கள் தங்களினுடைய கஷ்டம், அதாவது பண்டாசுரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அசுரனால் ஏற்பட்ட கஷ்டம் நீங்குவதற்காக செய்யப்பட்ட யாகத்திலிருந்து தோன்றியவள் அப்படின்னு பார்த்தோம். இப்படி யாகத்தில் இருந்து தோன்றிய அம்பிகை தோன்றிய பிறகு என்ன செய்தாள் அப்படின்னா தேவர்களினுடைய காரியம் செய்வதற்கு முனைப்போடு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது தேவர்களினுடைய காரியமான அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய காரியத்தில் முனைப்போடு இருக்கிறாள் அப்படின்னு நமக்கு காட்டப்படுறது. துர்கா சப்தசதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அற்புதமான நூல்ல தேவியே என்ன சொல்றா அப்படின்னா, நான் தேவர்களின் காரியமாக, அதாவது அசுரர்களை அழிப்பதற்காகவும் நல்லவர்களை காப்பதற்காகவும் யுகங்கள் தோறும் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இங்க அம்பாள் சொன்னதையே அங்க கிருஷ்ணர் பகவத்கீதையிலையும் சொல்வதை நாம உன்னிச்சு கவனிக்கணும். பண்டாசுரன் முதலிய அசுரர்கள் அஞ்ஞானத்தினுடைய வெளிப்பாடு. அந்த அசுரர்களோட சேர்ந்து அஞ்ஞானத்தோட சேர்ந்து ஜீவன்களான நாம அஞ்ஞானத்தின் வழியாக பாவத்தின் வழியாக செல்லும் பொழுது இந்த ஜீவன்களினுடைய மனதை நல்ல வழிக்கு திருப்புவதற்காக அம்பிகையினுடைய அவதாரமானது யுகங்கள் தோறும் ஏற்படுது அப்படின்னு சொல்வதற்காக வந்த நாமம் இது.
இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் சாதுக்கள் ஹிம்சிக்கப்படுகிறார்களோ, எங்கெங்கெல்லாம் அதர்மம் நடக்கிறதோ, நம்ம ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா போறோம், அம்மா என்னை காப்பாத்து அப்படின்னு கூப்பிட்டா போறோம், அம்பாள் நம்மளை வந்து காப்பாத்தி விடுகிறாள் அப்படிங்கிறதுதான் இந்த நாமம் நமக்கு ஆணித்தரமா சொல்றது. அப்படி அம்பாள் வரல அப்படிங்கிற பட்சத்துல இந்த நாமமானது பொய்யாக ஆகிவிடுறது. அதனால இந்த நாமத்தை பொய்யாக ஆக்க மாட்டா அப்படிங்கிறதுனால அம்பாளை நம்மளோட கஷ்ட காலத்துல இந்த நாமத்தை சொல்லி நாம வழிபடும் பொழுது அந்த கஷ்டம் நீங்குவதற்கு தேவையான அருளை செய்து நமக்கு பலவிதமான நன்மைகளை அந்த அம்பிகை செய்கிறாள் அப்படிங்கிறத நாம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும்.